எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு நான் திரும்ப 10 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். நீங்க பழைய கேள்வியை திரும்ப கேட்டுருக்கீங்க. இது 2012லயும் 2017லயும் தான் டெங்கு பாதிப்பு அதிகம் தமிழ்நாட்டில். டெங்குவினால் உயிரிழப்புமே 2012லயும் 2017லயும். 2012ல 66 பேர் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்தார்கள். 2017ல 65 பேர். இதுதான் இந்தியாவிலேயே டெங்குவினால் பாதிக்கப்பட்டு அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு இது 2. ஒரு முறையும் அதிமுக, 2வது முறையும் அதிமுக. இப்ப இந்த 11 மாதங்களில் வெறும் 9 பேர் மட்டும்தான். இந்த 9 பேரும் கூட அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள், சரியான நேரத்தில் மருத்துவம் பார்த்து கொள்ளாதவர்கள், அந்த மாதிரியான உடல் பாதிப்புகளை கொண்டவர்கள் தான் இந்த 9 உயிரிழப்புகள் கூட. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக டெங்கு பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு, அந்த பாதிப்பு வந்தவுடனே அதை உடனடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஓரிலக்க எண்ணிலே அளவிலேயே உயிரிழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாட்சாத் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் 66, 65 உயிரிழப்புகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இது ஒரு வடகிழக்கு பருவமழை வரும்போதும் இது இருக்கும். அது பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை, 2-3 நாள்ல சரியாயிரும். அது அதிகரிச்சுட்டே வருதுங்கிற பதட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியதில்லை, சராசரியா இருக்கிறது. அங்க திட்டத்தின் மூலமா எவ்வளவு பொதுமக்களுக்கு, பயனாளிகளுக்கு எவ்வளவு மிச்சமாகும்? இல்ல, இப்ப நோய் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்ப சக்கரை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு 5-6 ரூபாய் மிச்சமாகும். 2 ஹைப்பர் டென்ஷனும் சர்க்கரையும் 2 இருக்கிறவங்களுக்கு ஒரு 8-9 ரூபாய் மிச்சமாகும். அதே மாதிரி மற்ற இந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபா அளவுக்கு மிச்சமாகும். அதே மாதிரி பிசியோதெரப்பி பண்றவங்க வாரத்துக்கு 1 தடவை பண்ணுவாங்க, ஒரு சில 2 வாட்டி பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது 1000 கணக்கில் ஆகும். மாசத்துக்கு 4 தடவை பண்ணாங்கன்னா 4000 மிச்சமாகும். இது மாதிரி நோய் தன்மைக்கு ஏற்றார் போல பாதிப்புகள் நீங்க என் கூட வாங்க, எந்த இடத்துல இல்லையோ நீங்க காட்டுங்க. நீ ஃபுல்லா தஞ்சாவூர்ல இருக்கிறேன், அது மாதிரி 19 கேள்வி கேட்கக்கூடாது. தஞ்சாவூர்ல தான் இன்னைக்கு இருக்கிறேன். ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு என் கூட வாங்க. சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அங்க டாக்டர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத நீங்க உங்க முன்னாடியே ப்ரூவ் பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.